இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தரோடு பேசுவாராக. பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு இந்த வார்த்தை மூலமாக பேசுவாராக. நம் ஜெபத்தோடு காணப்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர். கடந்த நாட்களிலே தேவன் நம் வாழ்க்கையில கர்த்தருடைய பெரிய கிருபை நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிற இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோட பேச போகிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவருடைய வாழ்க்கையில எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. பவுலுடைய ஊழியத்திலே, பவுலுடைய ஊழிய நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருடைய ஊழியத்திற்கு வேறு பிரிக்கிறார். தமஸ்கு வீதியிலே தேவன் அவரை தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு நமக்கு தெரியும் அவர் ஊழியத்துடைய சூழ்நிலைகள் எல்லாமே, எல்லா சூழ்நிலையிலும் பவுல் நடந்து வருகிறதை கடந்து போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நடவடிக்கை புஸ்தகத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அவருடைய ஊழியத்துடைய ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் வாசிக்கிறோம். அந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் அவருக்கு அவருடைய நிறைய பாடங்களை அவர் கற்றுக் கொடுத்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்னார், கண்ட சகோதரர் வந்து எனக்கு மோசம், கடல்களால் வந்த மோசங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க. உபத்திரவங்கள் மத்தியிலே அநேக காரியங்களை ஊழியங்களை அவர் செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பவுல் சொல்றாரு, அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் ஒரு வார்த்தை சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவர் பலன் கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம தேவ ஜனமே, இந்த நாள்ல எத்தனையோ பலவீனங்கள், ஒருவேளை உபத்திரவங்கள், ஒருவேளை தேவையோடு கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், எதிர்பார்த்து காத்திருக்கிறவைகள், எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள். நான் கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை தொடர்ந்து நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலித்துக் கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நமக்கு எல்லாமே எதிராக சாதகமில்லாத ஒரு சூழ்நிலைகள், எதிர்பார்த்திராத காரியங்கள், வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், எதிர்பார்த்தும் கிடைக்காத காரியங்கள், இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரு கடினமான சூழ்நிலைகளா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த மாதத்துல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை அவர் கொடுத்திருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கான பலத்தை, அந்த ஸ்ட்ரென்த் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கான ஒரு ஸ்ட்ரென்த் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, பலப்படுத்துகிற கிறிஸ்து வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கான ஸ்ட்ரென்த் இதுவரைக்கும் வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்காமல் இருந்திருக்கலாம், பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். பலவீனத்தோடு கூட நீங்க ஒருவேளை இருக்கலாம். இந்த விளைவினை எப்பொழுது மாறும் என்று சொல்லி ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கலாம். இல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஆர்கன் ஃபெயிலியர், உங்களுடைய உள் உறுப்புகள் ஏதாவது ஒன்று ஃபெயிலியர் ஆகி அது மரணத்துக்கு நேராக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய பலன் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறது. ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே பவுல் இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே அவர் சொல்றாரு, அவருக்கு ஒரு பலவீனம் வருகிறது. அந்த பலவீனத்திலே பவுல் தேவனை நோக்கி வேண்டுகிறதை நாம் வாசிக்கிறோம். பவுல் தேவனை நோக்கி கேட்கிறான், எனக்கு இந்த பலவீனத்தை நீங்கும்படியாக பவுல் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தை அவருக்கு கொடுக்கிறார். 9வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்களுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க போகிறது. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், நீண்ட நாட்களாக வியாதியிலே நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம்.
எப்பொழுது மாறும் என்று சொல்லி ஒருவேளை இந்த வியாதியை குறித்து நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க போகிறது. பவுலுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் இறங்கின உடனே, நீங்க அதுக்கு பிறகு அதிகாரங்கள் நீங்க வாசிக்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு நிருபங்களில வாசிக்கும் பொழுது பவுல் அந்த பலவீனத்தை குறித்து பேசவில்லை. அந்த 2 கொரிந்தியர் 12 சொல்லப்பட்ட இந்த பலவீனத்தை குறித்ததுக்கு அப்புறம் பவுல் எங்கேயாவது பேசியிருப்பான்னு சொன்னா நிருபங்களை தேடி பார்ப்போம்னு சொன்னா இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கையில அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொன்னது போல இந்த பலவீனம் மாறி போனது. இன்றைக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். இதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொல்ல நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இறங்க ஆரம்பிக்க போகிறது. உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள இறங்கி எதெல்லாம் உங்க வாழ்க்கையில குறைபட்டு இருக்கிறதோ அவைகளுக்குள்ளாக அந்த ஸ்ட்ரென்த் கிரியை செய்ய போகிறது. ஒருவேளை பலவீனமா நீங்க பார்த்து சொல்லுங்க, அவருடைய கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது என்று சொல்லுங்கள். வாழ்க்கையில அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கி அற்புதங்களை செய்ய போகிறது. ஒரு பரிபூர்ணமான விடுதலையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஃபெயிலியர் ஆர்கன்ஸ் இயேசுவின் நாமத்தினாலே அவங்க செயல்பட துவங்க போகிறது. நீங்க விசுவாசிக்கும் பொழுது, நீங்க விசுவாசித்த அந்த வார்த்தை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்படாத ஆர்கன்ஸ் செயல்பட போகிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு இல்லாதவைகள் இருக்கிறதா அழைக்கப்பட போகிறது. அதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த பலவீனத்தின் மத்தியில் பரிபூர்ணமான ஒரு பலன் விளங்கினது. பவுல் சொல்ற அவனுக்கு உபத்திரவம் அவ்வளவு சூழ்நிலைகள். நீங்க 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1:12 வாசிக்கும் போதும், அது மாத்திரமல்ல 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்றாரு, கர்த்தர் எனக்கு துணை நின்றார், கர்த்தர் எனக்கு துணை நின்றார், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் பிரஜாதி எல்லாரும் கேட்பதற்கும் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். 16 வசனத்தை வாசிக்கிறோம். அங்க பவுலோடு ஒருவர் இல்லை, எல்லாமே கைவிடப்பட்டுட்டாங்க, யாருமே இல்லைங்க. ரோம் அரண்மனை, ராயனுடைய அரண்மனையிலே அவன் பவுல் உத்தரவு சொல்லும்படியாக அவன் கடந்து போகிறான். அங்க யாருமே உனக்கு துணை நிற்கிற, எல்லாருமே உன்னை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. ஆனா சொன்ன கர்த்தர் எனக்கு துணை நின்றார். எல்லாரும் எனக்கு எல்லாரும் கைவிட்டாலும் கர்த்தர் எனக்கு துணை நின்று என்னாலே பிரஜாதிகளுக்கு என்ன செய்ய நிறைவேறும், பிரசங்கம் நிறைவேறுவதற்கும் பிரஜாதி எல்லாரும் கேட்பதற்கும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். வாழ்க்கையில ஒருவேளை இந்த உலகம் எல்லாம் விட்டு போய் நிக்கலாம், யாரும் உதவியற்ற போய் நிக்கலாம், உதவி இல்லாத ஒரு சூழ்நிலை நின்று கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு அவர் துணையாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு துணையாய் நின்று உங்களுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யும்படியாக, உங்களை கொண்டு கர்த்தர் எதெல்லாம் நிறைவேற்றணுமோ அதெல்லாத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில எது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க போகிறது. அவர் உங்களுக்கு துணையாய் நின்று உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நாள் உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை பிரியவே கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு, பலன் உண்டு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நீங்க அடிக்கடி சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த வாதத்துல நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வார்த்தை நீங்க அறிக்கையிட உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் அவர் உங்களுக்கு துணையாய் நின்று அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்க பலவீனங்கள் மாறி போகிறது. தேவன் உங்களுக்கு துணையாய் நிற்பார். பவுல் அது சொல்றாரு, எனக்கு துணையாய் நின்று எல்லாவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவனாய் என்னை மாற்றிருக்கிறார். உலகத்துல எல்லா மனுஷர்களும் ஒருவேளை அவனை கைவிட்டு போயிடலாம். ஆனால் உங்களை கைவிடாத தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு துணை நின்று வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த மாதத்திலே உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனை இந்த நாளை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சங்கீதம் 18:29 வாசிக்கிறோம்.
உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த 18ஆம் அதிகாரத்திலே 18ஆம் சங்கீதம் 18 முதல் தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. தாவீது பாடின பாட்டின் வார்த்தைகள். கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அந்த சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டை பாடுகிறான். இந்த பாட்டோட தலைப்பு என்னன்னா, சத்துருடைய கைகளுக்கு நீங்களாக்கி தேவன் ஒன்று விடுவித்திருக்கிறார். அந்த விடுவித்த பிறகு தாவீது பாடுகிற பாட்டுன்னு சொல்றான். அவன் சொல்ற 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 18ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்துல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். அப்ப அந்த தேவனுடைய பலன், அப்ப அவருடைய உபத்திரவங்கள் மத்தியிலும், தாவீதுடைய உபத்திரவங்கள் மத்தியிலும் உங்களுக்கு தெரியும். தாவீது அந்த புஸ்தகத்தை நம்ம 1 சாமுவேல் புஸ்தகத்தை வாசிப்பதற்கு தெரியும். தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார், ராஜா அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு நமக்கு தெரியும், தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிறான், கோலியாத்தை ஜெயிக்கிறான். அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலதான் அவன் ஜெயிக்கப்பட்டுச்சு, வேற ஒண்ணுல ஜெயிக்க முடியல. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்துல வருகிறேன் அப்படின்னு சொன்னா, என்னை பலப்படுத்துகிற அந்த நாமம், நீ நிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் அந்த நாமம், அதுதான் என்னை பலப்படுத்துகிறது. அதுதான் என்னை ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போக பண்ணுகிற நாமம். அதுதான் ஒரு மதிலை தாண்ட பண்ணுகிற ஒரு நாமம். அந்த நாமம் என்னோடு கூட இருக்கிறது, எனக்கு துணை நிற்கிறது. அந்த நாமம் என்னை ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து நான் போவேன். பாய்ந்து போய் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தான், மிகப்பெரிய வெற்றியை கற்றுக் கொடுத்தார் அவனுக்கு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, சவுலுடைய கைக்கு கர்த்தர் நீங்களாக்கினார். வாசிக்கிறோம் 1 சாமுவேல்ல வாசிக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் தாவீது சவுலுடைய கையில மரித்து விடுவேன்னு சொல்லி தாவீது பெலிஸ்தீன் தேசத்துக்கு ஓடி போறான். கர்த்தர் அவங்க கூட இருந்தார். அவனுடைய சத்துருக்களுக்கு கைகளுக்கு நீங்களாக்கினார். அவனை என்ன சொன்னாரோ அவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். அவன் எதற்கு அபிஷேகம் பண்ணாரோ அது அவர் வாழ்க்கையில நடந்தது. ராஜாவும் அபிஷேகம் பண்ணார். எல்லா கைகளுக்கு கர்த்தர் நீங்களாக்கி அவனை விடுவித்து அவனை உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தினார். இந்த நாளிலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, அவராலே நீங்கள் ஒரு மதிலை என்ன செய்ய போகிறீர்கள்? தாண்ட போகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த மதில்களை நீங்க தாண்டி போக போகிறீர்கள். காரணம், உங்களை பலப்படுத்த கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே நீங்கள் மதில்களை தாண்ட போகிறீர்கள். உங்களை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே நீங்கள் சேனைக்குள் பாய்ந்து போக போகிறீர்கள். சத்துருடைய சேனைக்குள்ள பாய்ந்து அவன் உங்களை கட்டி வச்சிருக்கிற உங்க வாழ்க்கையில அவன் உங்களை கொள்ளையிட்டிருக்க நீங்கள் கொள்ளையிட போகிறீர்கள். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் அவன் தடையாய் வைத்திருக்கிறானோ அந்த தடைகளை சத்துருடைய சேனைக்குள்ள பாய்ந்து நீங்கள் கொள்ளையிட போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவன் கரம் உங்க கூட நடத்த போகிறது. நீ கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இந்த நாள்ல அவர் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன், இந்த பலனை இந்த நாள் உங்க வாழ்க்கையில கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் பலவீனமா இருக்கிறீர்களோ இந்த நாள் அந்த பலவீனங்கள் மாற போகிறது. நான் நம்புறேன், அநேக சாட்சிகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். பலவீனங்கள் மாற போகிற பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். புது பலனால இடை கட்டி இருக்கிறார். என்னுடைய இழந்து போன ஆர்கன்ஸ், செயலிழந்து போன ஆர்கன்கள் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதான சாட்சிகளை நீங்கள் கேட்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற மதில்களை நீங்கள் தாண்டி நீங்க ஜெயிக்க போகிறீர்கள். உங்க கூட அவர் ஜெய கிறிஸ்துவாக உங்க கூட வந்து உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்க பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். இந்த நாள்ல நீங்க ஒவ்வொரு நிமிடமும் நீங்க இந்த வார்த்தையில அறிக்கையிடுங்கள். இதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் சொல்ல ஆரம்பியுங்கள். வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.